வணக்கம். நான் உங்கள் அழகன். ஆ 2 தினங்களுக்கு முன்பாக திருத்தணி ரயில் நிலையத்தில் நடந்த வடமாநில இளைஞனுடைய தாக்குதல். ரீல்ஸ் மோகத்தால ரயில்ல பயணிச்சுக்கிட்டு இருந்த அந்த வடமாநில இளைஞன வந்து அச்சுறுத்தும் விதமா பட்டா கத்தியோடையும், அருவாளோடையும் ரீல்ஸ் பண்ணும்போது, அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து ட்ரெயின்லேருந்து இறக்கி ஒதுக்குப்புறமா வச்சு அவர கண்மூடித்தனமா தாக்குற வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல மிக பரவலா பரவப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை, அவலமான சூழ்நிலை. இதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, நம்ம அண்டை மாநிலங்கள்ல இந்த மாரி சம்பவம் நடக்கிறத தான் நம்ம சமூக வலைதளங்கள்ல, சமூக வீடியோக்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம். இதுவே தமிழ்நாட்டுல நடக்கும்போது வெக்கி தல குனிய வேண்டியா இருக்கு. அடிக்கடி சொல்ற வார்த்தை, "வந்தாரை வாழ வைக்கும் பூமி" அப்டின்ட்டு. எதனால இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இப்போ சமீப காலமாக கஞ்சாவினுடைய கோர தாண்டவம் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னு சமூக ஆர்வலர்களால் அது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களாலும் அது சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்டு கொண்டிருக்கிறது. போதையை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம்னு சொல்லிட்டு அரசு வந்து பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயோ ஒரு இடத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. முன்பு ஒரு காலங்களில் ஊடகங்கள் இல்லை, சமூக வலைதளங்கள் இல்லை. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ, சம்பவமோ நடந்தா அது வெளி உலகத்துக்கு தெரியாமலே போய்விடும். இப்பொழுது அப்படி இல்லை. 3வது கண் என்பது போல சமூக வலைதளங்களும், சமூக ஊடகங்களும் அங்கங்கே கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ரீல்ஸ் மோகம் என்பது தனிப்பட்ட முறையில் தன்னை தானே சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு வீடியோ. மற்றவர்களை துன்புறுத்தி, அச்சுறுத்தி பண்ணக்கூடியதல்ல. இதுவே அந்த ரயில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியா, ஒரு குடும்பமா ஒருத்தவங்க போகும்போது, அவங்களுக்கான எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்திருக்கும் இந்த வீடியோ. இந்த ஆயுதங்களோட வெளியில வர்றதுக்கு யார் அனுமதி குடுத்தது? இதுக்கான கடுமையான தண்டனைகள் என்ன? எல்லாருமே நம்ம யோசிக்கணும். அதுவும் இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். 18 வயசுக்கு கீழ உள்ள சிறார்கள் தான் சொல்லுவேன். இந்த மாரி கத்திய வச்சுட்டு ரீல்ஸ் பண்றது, அது பண்றது. ரோட்ல பைக் போகும்போது அப்படியே நின்னுட்டு ஒதுங்காம அப்படியே நின்னுகிட்டு டவுலத்தா பார்க்கிறது. பெருசு கிடையாது. எல்லாருக்கும் வயது இருக்கு. எல்லாரும் அந்த இடத்த, அந்த வயத கடந்து தான் வந்திருப்பாங்க. நீ அந்த 4 பேர்ல அந்த ஒருத்தன் வந்து நீயா இருந்தா நீ எப்படி இருந்திருக்கும்னு நெனச்சு பாரு. உன்ன அந்த மாரி ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து, உன்ன அந்த மாரி துன்புறுத்தும்போது உனக்கு அந்த வேதனை எப்படி இருக்கும்னு நெனச்சு பாரு. தன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கியிருப்பான் அந்த வடமாநில இளைஞன். வெக்கி தலை குனிய வேண்டியா இருக்கு. தமிழகத்தில் இப்படி ஒரு அவல நிலை, அந்த வடமாநில இளைஞனை காப்பாற்ற முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லார் மனதிலும் இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பெற்றெடுத்து வளர்த்தவர்களுக்கு தான் அவல நிலை. அவர்கள் சரியாக வழிநடத்தவில்லை. எப்போ ஒரு நாள் நம்ம வந்து ஆசிரியர்கள்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நிக்க ஆரம்பிச்சோமோ, எதுக்க ஆரம்பிச்சாங்களோ பெற்றோர்கள், இன்னைக்கு குழந்தைகளுடைய வளர்ப்பு சரியா அமையல, வளர்க்கப்படவில்லை. சமூகத்தின் கழிவுகளாக தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு உச்சம். அப்படியே எனக்கு பயங்கரமா பேசணும்னு தோணுது. அந்த 4 இளைஞர்களையும் சும்மாவே விடக்கூடாது. சட்டத்தின் முன்பு நிறுத்துறதெல்லாம் வந்து சாதாரணம். ஒரு கேஸ்ன்னா இப்போ வந்து 20 வருஷம் ஆகும் முடியறதுக்கு. கடுமையான தண்டனைகள். இவன் தான் பண்ணுனான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஏன் தண்டனை கொடுக்கக்கூடாது? கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். என்னோட ஆதங்கத்த தான் நான் வெளிப்படுத்துறேன். தலையெல்லாம் முடிய வச்சுக்கிட்டு, பார்க்கறதுக்கே அருவருப்பா. இதெல்லாம் என்னடா? கண்டிப்பா இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது மாரி ஒரு சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது. உண்மையிலேயே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வடமாநில இளைஞனுக்காக. நன்றி.